உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான். ஆக உங்கள் ஸ்தானாதிபதி குருவும் ப்ளஸ் 4ஆம் வீட்டிற்கு அதிபதி குருவும் உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாயும், இந்த செவ்வாய் ப்ளஸ் குரு இணைவே மாபெரும் யோகம். அதுதான் குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் நிற்கக்கூடிய இந்த அமைப்பு. இவர்கள் இருவரும் இணைந்து இந்த ரிஷபத்தில் நின்று ரிஷபத்தில் இருந்து 5 இடத்தில் பார்க்குறாங்க. ஒன்று உங்களுடைய சிம்ம ராசியில் உங்களுடைய 9 பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. அடுத்தது குரு பகவான் உங்களுடைய கன்னி ராசியை பார்க்குறாரு. அடுத்தது செவ்வாயும் குருவும் இணைந்து உங்களுடைய விருச்சிக ராசியை 12ஆம் வீட்டை பார்க்குறாங்க. அதற்கு அடுத்தது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி, அதாவது அஷ்டம பார்வையால் தனுசு ராசியை பார்க்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையை உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது இந்த பார்வையால் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதீத ஆற்றலுடன் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். குரு பகவானினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் தெய்வ குணம், யதார்த்தமான மனம், எதிலையுமே தன்னை பொறுத்தவரையிலையும் பெருந்தன்மையாகவும் பெரும்போக்காகவும் வாழக்கூடியவங்க, பாசத்துக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவங்க, கர்மாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்வீங்க, நேர்மையாக இருக்கணும், எப்படி தான் வாழணும், எப்படி தான் இருக்கணும் கணக்கு போட்டு எதையும் செய்யக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அது என்னவோ இந்த 7 லட்சத்தினுடைய தாக்கத்தினால பல்வேறு வித இழப்புகளை கடந்து வந்துட்டீங்க. அதனால் மன அழுத்தங்களை சந்திச்சிட்டீங்க. இப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்னா, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா அதை பயன்படுத்தினால் ஒரு வளர்ச்சி மேன்மைகள் முன்னேற்றங்கள் அடையலான்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க. காரணம், உங்களை மாதிரியான உழைப்பாளிகள் யாருமே இல்லை. தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க. அப்படி 100% உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவும் போட்டு 100க்கு 99% அழகாக முடித்து கடைசி 1%ல் ஃபெயிலியர் ஆகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், எந்த கெப்பாசிட்டியும் எந்த மேன்மையும் இல்லாதவங்க தட்டி பறிச்சுட்டு போன மாதிரியான சில வாய்ப்புகள் இழந்து நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது இந்த காலகட்டங்களில் குரு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாயினுடைய அதிபதி இணைந்து, அது மட்டுமல்ல சனி பகவானும் உங்களுக்கு வக்கர நிலை அடைஞ்சு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய 12ஆம் வீட்டை இந்த 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய அருமையான அமைப்பு. அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் ஒரு பாக்கியமாக இருக்கும். அதனால் இந்த கால அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அடுத்து உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்பு எப்படின்னு 25ஆம் தேதி வரைக்கும் இந்த கால அமைப்பு மொத்தம் 45 நாட்கள். இந்த காலகட்டங்களில் இந்த குருவும் செவ்வாயும் இணைந்து முதல் கட்டமாக பார்க்கக்கூடிய இடம், அதாவது செவ்வாய் பார்வை விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீடு. அந்த 9ஆம் வீட்டில் இந்த செவ்வாய் பார்வை விழுறதுனால இத்தனை நாளாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் கிடைக்காம தடப்பட்ட விஷயங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் பஞ்சமாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய், அதுவும் உங்கள் ராசிநாதனுடன் இணைந்து குருவோடு இணைந்து பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் உங்களுக்கு வேலையில் மாபெரும் யோகம் கிடைக்க போகுது. எப்படி கிடைக்க போகுதுன்னா, அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஏன்னா அந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல செவ்வாய் பார்த்தாலும் அடுத்த குரு பார்வை விழக்கூடிய இடமே உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் 10ஆம் வீட்டில் விழுது. அப்போது ப்ரொமோஷன் 100% கேரண்டியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். புதுசாக யோசித்து ஒரு நல்ல கிளாரிட்டியாக சில செயல்பாடுகளை செய்வீங்க. ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவ சார்ந்த மேன்மைகளில் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக சில விஷயங்களை கண்டுபிடிச்சி மாபெரும் ஒரு பேர் வாங்கக்கூடிய புகழ் வாங்கக்கூடிய அருமையான காலமாக இது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு தந்தை உடைய ஆரோக்கிய பாதிப்புகள் நீங்கக்கூடிய ஒரு காலம்.
தந்தை வழி சொத்துக்களில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல பார்க்கக்கூடிய இந்த பார்வையால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. பாக்கியம்ன்றது திருமணம், மனைவி, மக்கள். அப்போ திருமண வாய்ப்பும் கைக்கூடி வரும், புத்திர பாக்கியம் மேன்மைகளும் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த பாக்கியத்தில் விழக்கூடிய பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. அதுலேயும் 10ஆம் வீட்டில் உங்களுக்கு இந்த பார்வை விழுறதுனால புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலம். ஏற்கனவே இருந்த தொழிலில் சில நஷ்டங்களை அடைஞ்சிட்டேன்னு நினச்சவங்களுக்கு இப்போ அந்த நஷ்டங்களை சரி செய்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய அமைப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதுலேயும் தனுசு ராசி அன்பர்கள்னால் சொல்லணுமா, எப்போவுமே உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களை சார்ந்தவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய முயற்சிகளில் தான் இருப்பீங்க. அப்படி மற்றவங்களுக்காக கடந்த காலகட்டங்களில் சில நல்லது செய்ய போய் நீங்கள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை இன்றைக்கி அதுவே உங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்திருப்பீங்க. அப்போது கொடுத்த பணம், நீங்கள் போட்ட கையெழுத்திலிருந்து எல்லாவித பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த குருவும் இந்த செவ்வாயும் இணைந்து உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால, 12ஆம்ன்றது தொலைத்தொடர்பு, ரொம்ப தூரமாக போய் வேலையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் மாற்றங்களும் திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குறிப்பாக என்ன கேட்டால் நீங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வீடு வேலையை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வீடு வேலை தொடங்கிட்டு இருப்பீங்க. தொடங்கலையேன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க தொடங்கிடுவீங்க. இல்லைனா சிலர் வீடு வாங்குறதுக்கு உண்டான அட்வான்ஸை கொடுத்துருப்பீங்க. இந்த அமைப்புகள் இந்த 12ஆம் வீட்டில் விழுந்ததுனால சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா இந்த குரு யாருன்னா 4ஆம் வீட்டிற்கு அதிபதி இல்லையா, மண், மனை, பூமி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி. இன்னும் சிலர் வண்டி வாங்கியிருப்பீங்க, இல்லைனா கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகியிருக்கும். இது இந்த முயற்சிகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நடந்திருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி செவ்வாய் பூமிகாரகன், அந்த பூமிக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்கிறதுனால சிலர் பூமி கரையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகியிருக்கும். ஆக இந்த அமைவுகள் எல்லாம் கிடைச்சா யோசிக்காம இறங்கி செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்வையால் ஏற்கனவே வாங்கின பூமியில் பிரச்சனை இருந்தால் கூட அது சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இன்னும் உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கட்டிட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும். என்ஜினியர், அதே நேரத்தில் ஏற்கனவே வீடு கட்டி நாங்கள் விற்கிற தொழிலில் இருக்கிறேன், இல்லை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் மாறுதல்களும் கிடைக்கும். அப்புறம் இந்த ஹோட்டல், உணவு சார்ந்த விஷயங்கள், ஏன்னா குரு பகவான் அதற்குரியவர், அதை சார்ந்த மேன்மைகளில் ஒரு நல்ல வியாபார துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். பேச்சு தொழில், அதாவது பேசி ஒரு தொழிலை செய்கிறீங்க இல்லையா, அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா ஒரு கல்வி சார்ந்த ஒரு டீச்சராக இருக்கிறவங்களும் சரி, மருத்துவத்துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களும் சரி, வக்கீல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு அருமையான மேன்மைகள் கிடைக்கும். காரணம் இந்த சனி பகவானது பார்வையும் உங்களது 12ஆம் வீட்டில் 3 கிரக பார்வை இணைந்து அந்த இடத்துல விழுது. அப்போது இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான யோகம். இதில் பஞ்சமாதிபதி செவ்வாயும் பாக்கியத்திலையும் அவருடைய பார்வை விழுது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலையும் உங்களுடைய 12ஆம் வீட்டிலையும் ப்ளஸ் உங்களுடைய ராசியும் அந்த செவ்வாய் பார்க்குறார். அப்போது புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளால் உங்களுக்கு மறுமணம், ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணத்தில் க்குண்டான வழிகள் பிறக்கும். இன்னும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய சில குறைகள் நீங்கி, சில பாதிப்புகள் நீங்கி, திருமண ரீதியில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படின்னா பார்த்து அழகாக திருமணம் பண்ணியிருப்பீங்க, தகுதிக்குண்டான வாழ்க்கையை அமைக்கணும்னு நினச்சி இன்றைக்கி பார்த்தா அவங்க வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களினுடைய கல்வி, அந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு நல்ல மாறுதல்களும் கிடைக்கும். குறிப்பாக விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றங்களும், குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்காருன்னா 6ஆம் வீட்டில் இருக்கார். அப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் நல்ல தெளிவாக நின்று யோசித்து செயல்படணும். யாருக்கு உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது, நல்லவங்களுக்கு
உதவி செய்து எந்த இடத்துல என்ன கையெழுத்து போடணும் அப்படின்றத கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து இறங்கி செய்யுங்க. வண்டி வாகனங்களில் சற்று நிதானமாக போகிறது நல்லது. அப்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு கால அமைப்பாக இருக்கும். அதனால் முயற்சிகளை பலப்படுத்தி 100% வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரவலும் உங்களுக்கு பலமாக இருந்ததுன்னா இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு 100% வெற்றி அளிக்கும். ஏன்னா இந்த கோச்சார ரீதியில் மட்டுமே நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த திசாநாதன் உங்களுக்கு யோகக்காரகனாக இருக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரணும். அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை அனுப்பி எந்த ஒரு வேலைப்பாடுகளையும் செய்தீங்கன்னா மாபெரும் திருப்பங்களும் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் யதார்த்தமான சிந்தனைகளோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற எதிர்பார்ப்போடு வந்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் வரவு செலவு விஷயங்கள், அதுவும் பிள்ளைங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக சில சிரமங்களுக்கு ஆளானீங்க. அந்த சிரமங்களில் பல்வேறு விதமான அனுபவங்களை சந்திச்சிங்க. காரணம் என்னென்னா நம்மளை சுற்றி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற எல்லா விவரங்களையும் இப்போ தான் உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வைராகியத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். அதனால் கால நேரங்களை வீணாக்காமல் வாய்ப்புகளை பயன்படுத்தி நல்ல ஒரு மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கி ஒரு வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான வழிகளை தேடுங்க. 100% வெற்றிகள் அடைய போகிறீங்க. உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.